ஹலோ கைஸ். இயற்கை எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பை தான் தருது. ஆனா மனிதர்களோட வெற்றி, அவங்க வாழ்க்கை இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. எனக்கு நிறைய இலக்குகள் இருக்கு, ஆனா அதை அடையிறதுக்கான எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குது. எனக்கு டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும்னு ஆசை, ஆனா அதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசை, ஆனாலுமே எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட டைமே இல்லை அப்படின்னு சொல்றது கேட்டிருப்போம். ஏன் நம்மளே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஹிமாலய சாதனையை படைச்சவனா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றவனா இருக்கட்டும், எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். இப்படி ஒரே மாதிரியான நேரம் நமக்கு கிடைச்சாலுமே நம்மளோட இலக்கை அடையிறதுல ஏன் இவ்வளோ வித்தியாசம்? அதுக்கான காரணம் தான் அதிகாலை. ஆமா, அதிகாலை நேரத்தை யாரு வெற்றிகரமா கையாளுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பா வெற்றிகரமா தான் இருக்கும். பெரும்பாலான வெற்றியாளர்களோட வெற்றிக்கான முதல் காரணமே அவங்களோட அதிகாலையை அவங்க வெற்றிகரமா கையாளுறாங்க. மற்றவங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த வெற்றியாளர்கள் அவங்க வெற்றிக்கான முதலீட்டை அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகாலையில நம்மளோட உடல், மனம், மூளை இது எல்லாமே ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும். அப்ப நம்ம எது செஞ்சாலுமே அது வெற்றியில தான் முடியும். ஸோ இதுதான் அவங்களோட வெற்றியோட ரகசியம். இப்படி நம்ம அதிகாலையில் எந்திரிச்சா மட்டும் போதுமா, ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில முக்கியமான விஷயங்களை, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான சில விஷயங்களை நீங்க அதிகாலையில செய்யணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5 விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நான் சொல்லல, முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன 8 முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இது டெய்லி காலையில ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்க செலவு பண்ணி செஞ்சாலே போதும். நிச்சயமா உங்களால அந்த நாளை ஒரு சிறப்பான நாளா மாற்ற முடியும். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, இன்றைய நாள் என்னுடையது. காலையில் எந்திரிக்கிறப்ப இன்றைய நாள் இனிய நாள், இது என்னுடைய நாள் அப்படின்னு எந்திரிச்சோன்னா ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் அந்த நாள் முழுக்க நமக்குள்ள இருக்கும். நேத்து என்ன நடந்துச்சு, முந்தா நாள் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் முக்கியமே இல்லை. ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளால மாற்ற முடியாது. நேத்து இருந்த மனுஷனா நீங்க இன்னைக்கு இருக்க மாட்டீங்க. நேத்து செஞ்ச தப்ப நீங்க இன்னைக்கு செய்ய மாட்டீங்க. நேத்து மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. ஒவ்வொரு நாளுமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ கடந்த காலத்தை பத்தியே நினைச்சு நம்மளோட நாட்களை நம்ம கடத்தாம எதிர்காலத்தை அழகாக்க இப்ப இருக்க பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம நல்ல செயல்களை செஞ்சாலே அதுவே ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி தரும். ஸோ ஒவ்வொரு நாளையும் நீங்க எந்திரிக்கிறப்ப சிரிச்சுக்கிட்டு இன்றைய நாள் என்னுடைய நாள் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சியோட தொடங்குங்க. அடுத்ததா 2வது, நான் தான் சிறந்தவன். நம்மள யாருக்காவது இதை நம்ம கிட்டேயே சொல்லிக்கிற தைரியம் இருக்கா? ஒருவேளை அப்படியே சொன்னாலுமே ஒருவேளை நம்ம பெஸ்ட் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள ஏற்படும். அந்த பையன் சின்ன வயசுலயே சம்பாதிக்கிறான், ஆனா நம்மளால சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு மத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்ம வழியில தான் நம்ம சிறந்தவங்க. உங்ககிட்ட இருக்க சில டேலண்ட்ஸ் கண்டிப்பா மத்தவங்க கிட்ட இருக்காது. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் வாங்கி இந்த சொசைட்டி ஒருத்தனை எப்படி எதிர்பார்க்குதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் சாதாரண வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய அளவுல மார்க் எடுக்காம கஷ்டமான சூழ்நிலைகள்னால பின்னுக்கு தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் பின்வரும் காலங்கள்ல ஒரு வெற்றியாளனா மாறின சில நபர்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இங்க நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னால அவன மாதிரி இருக்க முடியல, நான் ரொம்ப தாழ்வா உணர்றேன், எனக்கு திறமையே இல்லை இப்படின்லாம் நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு சிறந்த விஷயம் மற்றவங்க கிட்ட இருக்காது. ஒவ்வொருத்தங்களுமே அவங்கவுங்க வேலையில திறமைசாலிங்க தான். யாருக்குமே நம்ம தாழ்ந்தவங்க இல்லைங்கிறத உங்க மனசுல பதிச்சுக்கோங்க. அதே மாதிரி தினமும் காலையில எந்திரிக்கிறப்ப நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க. இதை டெய்லி பண்ணுங்க. ஒரு வாரத்திலேயே இதோட உண்மையான மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. அடுத்ததா 3வது, என்னால் முடியும். உதாரணத்துக்கு அடுத்த 5 வருஷத்துல எனக்கு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல உங்க தலைக்குள்ள 2 விஷயங்களோடும் 2 சத்தங்கள் கேட்கும். அதுல ஒண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, உன்னால முடியாது, உன்கிட்ட அதுக்கான தகுதி இல்ல, உன்கிட்ட பண வசதி இல்ல, நீ பார்க்க நல்லாவே இல்ல, அப்ப எப்படி நீ இந்த வேலைக்கு போவ இப்படின்னு எல்லாத்தையுமே நெகட்டிவா சொல்லும். அந்த ஒரு நிமிஷம் அது சொல்ற எல்லாத்தையுமே உண்மைங்கிற அளவுக்கு நம்ம நம்பிடுவோம். அதே மாதிரி இன்னொரு சத்தமும் நம்ம தலைக்குள்ள கேட்கும். நீ பணக்காரன் ஆகணும்னு கனவு காண்ற, நிச்சயமா அதுக்கான தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்கு. சோ இப்பவே அதுக்கான முயற்சி எடு, கண்டிப்பா நீ உன்னோட இலக்கை அடைவ அப்படின்னு சொல்லும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம அந்த முதல்ல சொல்ற அந்த சத்தத்தை தான் நம்ம கேட்கிறோம். 2வதா வரக்கூடிய அந்த சத்தத்தை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஸோ எப்பவுமே நம்மளோட மைண்டை இந்த 2வதா வரக்கூடிய சத்தத்தை கேட்குற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கனவை செயல்படுத்தணும், விடாமுயற்சியோட இருக்கணும், தைரியமா நமக்கு வரக்கூடிய பயத்தை நம்ம எதிர்கொள்ளணும். என்ன நடந்தாலுமே உங்க மைண்டுக்கு நீங்க சொல்லிக்க வேண்டியது என்னால முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான். உங்ககிட்ட இருக்க ஆற்றல்களை என்னைக்குமே சந்தேகப்படாதீங்க. நிச்சயமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால முடியும். ஸோ இதையுமே நீங்க தினமும் காலையில சொல்லுங்க, என்னால் முடியும் அப்படின்னு. அடுத்ததா 4வது,
நான் வெற்றியாளன். எத்தனை வாட்டி தோத்து போனாலும் கவலைப்படக்கூடாது. நம்மளை கீழே தள்ள தள்ள நம்ம எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கணும். யாராவது நம்ம கையை பிடிச்சி நம்மளை தூக்கி விடுவாங்க அப்படின்னு யாரையுமே எதிர்பார்க்க கூடாது. அவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க யாருமே உங்களுக்காக வாழணும்னு வாழ மாட்டாங்க, உங்க பெற்றோர்களை தவிர. உங்க இலக்கு அடையிற பாதையில பல தடைகள் வரத்தான் செய்யும், பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலுமே இங்க எதுவுமே நிலையானது கிடையாது. ஸோ உங்க இலக்கு மேல இருக்க கவனத்தை மட்டும் நீங்க என்னைக்குமே இழந்துடக்கூடாது. எப்பெல்லாம் உங்களுக்கு நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதோ, இல்ல தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருதோ, அப்பெல்லாம் நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படிங்கிற வரியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. முக்கியமா இதை டெய்லி காலையில நீங்க எழுந்த உடனே சொல்லுங்க. அடுத்ததா 5வது, கடவுள் எப்பவுமே என் கூட தான் இருக்காரு. இங்க நான் கடவுள்னு சொல்றது யாரையோ பத்தி கிடையாது. உங்களுக்கு எது முடியுமோ அதை 100% நீங்க பண்ணணும். அப்படி உங்களால முடியாத ஒரு விஷயத்த கடவுள் பண்ணுவாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? வேற எங்கேயுமே இல்ல, உங்களுக்குள்ளதான். பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் எப்படி அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எதுலையுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. தான் இலக்கு அடையிற பாதையில தன்னோட முழு உழைப்பையும் போடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க முழு உழைப்பையும் போடும்போது அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்காத பல அதிசயங்கள் அங்க நடக்குது. ஆனா நம்ம பண்ற சில தவறுகள் என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்கான 100% உழைப்பை நம்ம கொடுக்க மறந்துடுறோம். ஒருவேளை நமக்கு இது கிடைக்காம போயிருமோ, ஒருவேளை நம்மளால முடியாம போயிருமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட இருக்கும். ஸோ எப்பவுமே கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு நம்ம நம்புறப்ப நம்மளால முடியாத அசாதாரணமான விஷயத்த கூட நம்மளால செய்ய முடியும். எல்லாருமே உங்களை தாழ்வா நினைக்கிறாங்க, உங்களால எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல நீங்க கோவப்படுவீங்க, அவங்க கூட சண்டை போடுவீங்க, உங்க பொறுமையை இழந்துருவீங்க. அந்த நேரத்துல இந்த இயற்கை யோசிச்சு பாருங்க, இந்த கடவுளை யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே எவ்வளவு பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தனியா இருக்கேன், என் கூட யாருமே இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. கடவுள் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாரு. ஸோ காலையில் எந்திரிச்சதும் மறக்காம கடவுள் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு ஒரு 100% நம்பிக்கையோட தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்ததா 6வது, நான் நன்றி உள்ளவன். அப்துல் கலாம் அவர்கள் நன்றி உணர்வை பத்தி அவ்வளோ வலியுறுத்தி இருக்காரு. ஏன்னா நீங்க நன்றி உணர்வா நடந்துக்கும் போது அது மற்றவங்களை நல்லபடியா உணர வைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களையும் அது இன்ஸ்பயர் பண்ணி நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும். ஒருத்தங்க செஞ்ச உதவிக்கு நம்ம நன்றி சொல்றோம்னா அந்த நேரத்துல அவங்க முகத்துல ஏற்படக்கூடிய அந்த சிரிப்பு நம்ம முகத்திலையும் வெளிப்படும். மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம்னா அவங்க சொல்ற அந்த நன்றிங்கிற வார்த்தை நம்மளை சந்தோஷப்படுத்தும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட இருக்க எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லுங்க. நீங்க இப்ப இருக்க இந்த நிலைமைக்கு காரணமா இருக்க எல்லா விஷயத்துக்குமே எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்ககிட்ட எந்த ஒரு பாரமும் இல்லாத ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். இப்படி நன்றி உணர்வோட இருக்கிறப்ப இந்த பயத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியும். பயமும் குழப்பமும் எப்ப வரும் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய தேவைகள் ஏற்படும் போதும் நம்ம கிட்ட பணமே இல்லாத போதும் தான் ஏற்படும். ஆனா நன்றி உணர்வு அதிகமா இருக்கும்போது நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்குமே குறைபாடே இருக்காது. முக்கியமா பொறாமை குணம் கம்மியாகும். உதாரணத்துக்கு மற்றவங்க கிட்ட இருக்க பணம், காசு, பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசையா இருக்கும். அப்போ அவங்க ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லாம எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு வேற ஏதோ ஒரு விஷயத்து மேல நீங்க ஆசை வச்சீங்கன்னு வைங்க, அதுதான் உங்களுக்குள்ள பயத்தையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்குது. ஆனா அதுவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுமே, நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு மட்டுமே நம்ம நன்றி உணர்வோட இருக்கும்போது மற்றவங்களை பார்த்து பொறாமப்படணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்காது, தோணாது. இதன் மூலமா நிறைய விஷயங்களை நம்மளால சிந்திக்க முடியும். நம்மளோட முன்னேற்றத்துக்காக, நம்மளோட வெற்றிக்காக நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால செய்யவும் முடியும். நன்றி உணர்வு நம்மளோட இலக்கு அடைய உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மன நிம்மதியை அதிகமா கொடுக்கும். மற்றவங்கள பத்தி நம்ம கிட்ட இருக்க தப்பான எண்ணங்களை அழிச்சிட்டு எல்லாத்தையுமே சமமா நடத்துவோம். எல்லாத்தையுமே அன்போட சந்தோஷத்தோட நடத்த பார்ப்போம். முக்கியமா யாரோட மனசையுமே நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம். அப்படி யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினாலுமே அதை நம்ம கஷ்டமா எடுத்துக்க மாட்டோம். இது நம்மளோட எமோஷன் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தும். ஸோ தினமும் காலையில நான் நன்றி உள்ளவன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுங்க. கொஞ்ச நாட்கள்லயே உங்களோட செயல்கள், சிந்தனைகள், உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை நடத்துற விதம் இது எல்லாத்திலையுமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அடுத்ததா 7வது, நான் நேர்மையானவன். மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம வாழ்க்கைய நம்ம நேர்மையா வாழணும். பொய் சொல்றது, உண்மையை ஒத்துக்காம இருக்கிறது, மற்றவங்களை ஏமாத்துறது, இப்படி நேர்மையற்ற விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தனோட நம்பிக்கையை உடைக்கணும்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க, அதுக்கு முயற்சியும் பண்ணாதீங்க. ஒரு தடவை ஒருத்தரோட நம்பிக்கையை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலுமே அந்த தாக்கம்ங்கிறது ஏமாந்தவரோட மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். இதனால காலம் முழுக்க அந்த பழி உங்ககிட்ட இருந்து அழியாது. சோ நீங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, உங்களோட உறவு முறையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நேர்மையா இருங்க. உங்களோட நேர்மையை எல்லாருமே ஆயுதமா பயன்படுத்தணும்.
உதாரணத்துக்கு உங்க முன்னாடி ஒருத்தர் 500 ரூபா கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு வேகமா அந்த காசை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. அந்த காசை நீங்க திரும்ப எடுத்து கொடுத்ததை பார்த்து அவங்க முகத்துல என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்க மேல எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவங்களோட சூழ்நிலை நமக்கு தெரியாது. அவங்க அந்த பணத்தை வச்சு நிறைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பணத்தை அவங்க கிட்ட நீங்க எடுத்து கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா நம்ம மூளை சில நேரங்கள்ல தேவையில்லாம யோசிக்கும். அந்த 500 ரூபாவை நம்ம அவங்க கிட்ட கொடுக்காம இருந்தா நம்ம கிட்ட 500 ரூபா இருந்திருக்குமே, இப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இன்னைக்கு அந்த காசு உங்களுக்கு கிடைச்சாலுமே காலம் முழுக்க அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களால அதை மறக்க முடியாது. ஸோ காலையில எந்திரிச்சு நான் நேர்மையானவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க. அடுத்ததா 8வது, நான் வாய்ப்பை தவற விட மாட்டேன், உருவாக்குவேன். நம்ம எப்பவுமே வாய்ப்பு வருமானு காத்துக்கிட்டு இருப்போம். அப்படி வாய்ப்பு வந்ததுமே அதை சரியா பயன்படுத்திக்குவோம். ஆனா நமக்கான வாய்ப்பு உடனே வந்துருதா? இல்ல. ஏன்னா அந்த வாய்ப்பு எங்க இருந்தோ வரப்போறது கிடையாது. எல்லா வாய்ப்புமே நம்ம முன்னாடி தான் இருக்கு. நம்ம தான் அதை கவனிக்கிறது இல்ல. வாய்ப்புக்காக காத்திருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதே நேரம் உங்க முன்னாடி இருக்க நிறைய வாய்ப்புகளை நீங்க கவனிக்கணும். ஏன்னா நீங்க வாய்ப்புக்காக காத்திருந்தீங்கன்னா உங்க காலங்கள் ஓடி போயிடும். அப்படி போக போக அதுக்கான நம்பிக்கையும் உங்ககிட்ட இருந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையுமே நழுவ விடாதீங்க. எல்லா வாய்ப்புகளையுமே சரியா பயன்படுத்திக்கோங்க. இப்படி நம்ம கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டாலே நிச்சயமா நம்மளோட இலக்கை சீக்கிரமாவே நம்மளால அடைய முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த 8 விஷயங்களை தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே குறைஞ்சது 1 நிமிஷமாவது சொல்லுங்க. தொடர்ந்து 7 நாளைக்கு சொல்லிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். இந்த மாற்றம்ங்கிறது வெளியில ஏற்படுறது கிடையாது, உங்களுக்குள்ளதான். ஸோ இந்த வாழ்க்கையை நீங்க எப்படி பாக்குறீங்கிற விதம் உங்களுக்கு மாறும். அப்படி உங்களுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படும் போது வெளியிலையும் அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வரிகள் எல்லாத்தையும் ஒரு தடவை கூட நம்ம பார்த்துடலாம். நான் சிறந்தவன், என்னால் முடியும், கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார், நான் வெற்றியாளன், இன்றைய நாள் என்னுடையது, நான் நன்றியுள்ளவன், நான் நேர்மையானவன், நான் வாய்ப்பை தவறவிட மாட்டேன், உருவாக்குவேன். இந்த வரிகளை தினசரி 7 நாட்களுக்கு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.